நீங்கள் சித்தர்களுடைய சமாதிகள் உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் உக்காந்துட்டு உங்களால் தவம் பண்ண முடியுதோ இல்லையோ, நான் செஞ்ச எல்லா பாவங்களும் போகணும்னா அவங்க தவ வலிமையினால தான் அதை வந்து தீர்க்க முடியும். அந்த மாதிரி தவ வலிமையினால் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போல்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பித்திருக்களுடைய சாபமாக இருக்கட்டும், இல்லை பிரம்மகத்தினால் வந்த சாபங்களாக இருக்கட்டும். ஏன்னா விஸ்வாமித்திரர் தன் உடலையே திரியாக்கி காயத்ரி மந்திரங்களை கொடுத்தவர் அவர். அதனால் நமக்கு ஏற்பட்ட எல்லா வினைப்பலன்களையுமே, நமக்கு இருக்கக்கூடிய முற்பிறவியோடைய கர்ம பலன்களையும், இந்த பிறவியில் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச கர்ம பலன்களையும் முழுசாக அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். அப்படின்னா ராஜாதி ராஜனும் சித்தர்களாண்ட வந்து எனக்கு இதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கேட்குற அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க சித்தர்கள் எல்லாம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்? அந்த வாழ்க்கை முறையை நமக்கு வந்து கொடுப்பாங்க. எல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க, சித்தர் நெறியில் போகிறோம், சித்தர் வாழ்க்கையை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா தன் மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறதுக்காக தான் ஒரு தவத்துக்கே வந்து போகிறார். கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக தான். தன் மக்களை வந்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் என்ன உதவ முடியுமோ, உங்களால் என்ன முடியுதோ, உங்களால் ஒரு சின்னதாக வந்து உதவி செய்ய முடியுது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில அதர்வன வேத ஆசான் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் போது ஜாதக ரீதியா அதை பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, கர்ம வினை தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை தங்கலையோ இல்ல ஒரு சொந்த வீடு அமையலையோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசிக்கும் போது ஜாதக ரீதியா இதைதான் வந்து சொல்றாங்க. இந்த செய்த பாவங்கள், கர்ம வினைகள் இது எல்லாமே தீரணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க செய்துட்டோம். இதை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். உண்மையாவே முற்பிறவியிலையோ இல்லை இந்த பிறவியிலையோ நம்ம செஞ்ச எல்லா கர்ம பலன்களையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள்னா சித்தர்களுடைய சமாதிகள் தான். நீங்கள் சித்தர்களுடைய சமாதிகள் உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் உக்காந்துட்டு உங்களால் தவம் பண்ண முடியுதோ இல்லையோ, நான் செஞ்ச எல்லா பாவங்களும் போகணும்னா அவங்க தவ வலிமையினால தான் அதை வந்து தீர்க்க முடியும். அந்த மாதிரி தவ வலிமையினால் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயாபதி விஸ்வாமித்திரருடைய சமாதி. அதாவது நம்ம திருச்செந்தூர்லேருந்து ரொம்ப பக்கம். நீங்கள் அங்கேருந்து திருச்செந்தூர் வரையும் நிறைய மக்கள் வந்து இப்போ வந்து படையெடுத்து போகிறாங்க. ஒரு முறையாவது நம்ம போய் விஜயாபதியில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரருடைய சமாதிக்கு நம்ம போயிட்டு உட்காந்து தவம் பண்ண கூட தெரியலனா கூட பரவாயில்ல, அந்த சூழ்நிலையே நம்மளை தவம் பண்ண வைக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையோடு இருக்கும். பக்கத்துலேயே வந்து லிங்கேஸ்வரரும் அகிலாண்டேஸ்வரருடைய சன்னதியும் வந்து இருக்கும் விஸ்வாமித்திரருடைய சமாதி பக்கத்துலேயே. விஸ்வாமித்திரர் வந்து யாகம் வளர்த்துனா அந்த குண்ட மாதிரியே ஒரு குண்டவத்தோடைய அமைப்பு வந்து அவருடைய கோவில் முன்னாடியே வந்து இருக்கும். அது வந்து ஒரு நல்ல கிணறு மாதிரியான ஒரு அமைப்போடு இருக்கும். ஃபுல்லாக பக்கத்துலேயே எதுவும் என்னென்னா கடற்கரை வந்து இருக்கும். அப்போல்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பித்திருக்களுடைய சாபமாக இருக்கட்டும், இல்லை பிரம்மகத்தினால் வந்த சாபங்களாக இருக்கட்டும். ஏன்னா விஸ்வாமித்திரர் தன் உடலையே திரியாக்கி காயத்ரி மந்திரங்களை கொடுத்தவர் அவர். அதனால் நமக்கு ஏற்பட்ட எல்லா வினைப்பலன்களையுமே அழிக்கக்கூடிய வல்லமை உடையவர் வந்து விஸ்வாமித்திரர். அதாவது விஸ்வாமித்திரர் ஒரு வரலாறு பார்த்திங்க அப்படின்னாவே மன்னராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் யோகம் பண்ணியிருப்பார். அவங்களுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக தவம் பண்ணி அவருடைய உடலை திரியாக்கி காயத்ரி மந்திரத்தை உருவாக்கி சிவனாண்டிருந்து வரத்தை வாங்கி அந்த மக்களை வந்து காப்பாற்றுவார். அதாவது என்னென்னா ஒரு உலகத்தையே புதுசாக படைச்ச ஒருத்தர் விஸ்வாமித்திரர். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய முற்பிறவியோடைய கர்ம பலன்களையும், இந்த பிறவியில் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச கர்ம பலன்களையும் முழுசாக அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் அப்படின்னா விஸ்வாமித்திரர் தான். விஜயாபதி ஒரு முறையாவது போயிட்டு உங்களால் முடிஞ்ச அன்ன நைவேத்தியங்கள் செஞ்சுட்டு தீபம் விளக்குனால தீபம் போட்டுட்டு ஒரு 7 தீபமோ இல்லை 18 தீபமோ இல்லை 16 தீபமோ தீபம் இட்டுட்டு அவரால் நல்லா வேண்டிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வினைப்பலன்கள் எல்லாம் தீரும். அதே மாதிரி பரிகார ஸ்தலம் அது. உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்குது, சர்ப தோஷங்கள் இருக்குது, செவ்வாய் தோஷங்கள் இருக்குது, பித்ரு தோஷங்கள் இருக்குது, பிரம்மகத்தி தோஷங்கள் இருக்குது, இல்லை உங்களுக்கு என்ன கன்னி தோஷம் இருக்குது, கர்ப்பிணி தோஷம் இருக்குது, அந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கடலில் போயிட்டு ஒரு முறை நீங்கள் வந்து குளிச்சுட்டு அப்போ வந்து காலை நேரத்தில் வந்து நீங்கள் விஸ்வாமித்திரரை தரிசனம் பண்ணிவிட்டு மகாலிங்கத்தையும் அகிலாண்டேஸ்வரியும் தரிசனம் பண்ணிவிட்டு மகாலிங்கம் சன்னதி அந்த சிவபெருமானுடைய சன்னதிக்கு பின்னாடியே ஒரு ஜீவசமாதி இருக்குது. அதில் ஒரு சக்கரம் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுடைய கையை வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கேட்ட எல்லா வரங்களையும் அள்ளி அள்ளி நமக்கு வந்து கொடுப்பாரு. ஓகே, இந்த கோவிலுக்கு எந்த நாளில் நம்ம போய் வழிபடும் போது நல்ல பலன் கிடைக்கும் சார்? அதாவது எந்த சமாதிகளுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும்
பொதுவாகவே சொல்லுவேன், நம்ம எந்த இறை ஸ்தலங்களுக்கு செல்லணுன்னாலும் அவங்களுடைய மனம் இருந்துச்சு, இறைவன் நம்மளை அழைச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து செய்ய முடியும். நீங்கள் ஜீவ சமாதிகளுக்கு போகிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் குரு நாளாக பார்த்து போங்க. அதாவது வியாழக்கிழமை நாட்களில் நம்ம போகிறது ரொம்ப சிறந்ததாக வந்து இருக்கும். நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு வந்து குருவாக இருந்து நம்மளை வந்து வழி நடத்துவாங்க அப்படின்றதுக்காக வியாழக்கிழமை நாட்களில் போகலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு செல்லும்போது அவங்களுடைய கர்ம பலனால் பிரச்சனைகள் வந்து ஆரம்பங்களில் அதிகமாக்கி விட்டுருவாங்க. முதல்ல எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஐயோ நாங்கள் போனதுனால தான் எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. நம்மளுடைய கர்மாவை எவ்வளவு கழிக்க முடியுமோ அப்படி தான் கழிக்க முடியும். உங்களை மாதம் மாதம் கூப்பிட்றாங்கன்னா மாதம் நீங்கள் போயிட்டு அந்த கர்மாவை அழிச்சிட்டு வரணும். நீங்கள் அழிச்சிட்டு வரீங்க, ஜீவசமாதிகளுடைய வழிபாடு முறைகளை நம்ம பின்பற்றவே வாழ்க்கையில் நமக்கு இருந்த துயரங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிட்டு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு சித்தர்கள் வந்து கொடுப்பாங்க. எந்த சித்தர்களும் வந்து பிச்சை எடுக்கலை, எந்த சித்தர்களும் வந்து எனக்கு வந்து யாசகம் வேணும்னு சொல்லிட்டு யாரானுமே கேட்கல. ராஜாதி ராஜனும் சித்தர்களாண்ட வந்து எனக்கு இதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கேட்குற அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க சித்தர்கள் எல்லாம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்? அந்த வாழ்க்கை முறையை நமக்கு வந்து கொடுப்பாங்க. எல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க, சித்தர் நெறியில் போகிறோம், சித்தர் வாழ்க்கையை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா அவங்க வந்து பிச்சைக்காராக இருந்தாங்க, துறவரம் போயிட்டு இருந்தாங்க, காவி உடை உடுத்திட்டு அவங்க வந்து துறவியாக இருந்தாங்க. எல்லா சித்தர்களுக்குமே திருமணமாக இருக்கும், குழந்தைகள் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கை முறையும் வந்து அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு மன்னரை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். வந்து அந்த வாழ்க்கை முறை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கர்மா கழிக்கும் போது கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுப்பாங்க தான். எடுத்த உடனே நம்ம போயிட்டு வந்தேன், ஒரே முறை போயிட்டு வந்தேன், எனக்கு எல்லாம் நடந்துடணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு தான் நடக்கும். அந்த கர்ம பலன் இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். நம்மளுடைய தோஷங்களும் கர்மாவும் கழியணும் அப்படின்னா நீங்கள் குரு நாட்களில் போய் சந்திக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு சூழ்நிலை இல்லை சாமி, நம்ம மீதி நாட்களில் போனோம் அப்படின்னா குரு ஓரையாக பார்த்துட்டு அந்த ஓரையில் போயிட்டு நீங்கள் அவராண்ட விளக்கு போடுறது ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும். ஓகே, மற்ற நாட்கள்லேயே குரு ஓரை அன்னைக்கு போயிட்டு விளக்கு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது இந்த அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார். எப்பயுமே வந்து என்னன்னா, ஒரு சமாதின்றத்தில் எந்த கோவில்களாக இருந்தாலும் நம்ம அன்னதானம் இடும்போது அந்த வயிறு நிறைஞ்சிரும், போதும் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் உணவுல மட்டும்தான் நம்மளால் வந்து கொடுக்க முடியும். அப்போ வந்து நம்ம கேட்டது எல்லாமே வந்து அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படின்னும் போது நம்ம கேட்டது எல்லாம் அவங்க வந்து நமக்கு வந்து செய்வாங்க. அதனால தான் உணவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்து நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு அன்னதானமாக நம்ம இடுறோம் அப்படின்னும் போது நம்ம கர்ம பலனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் அங்கே ஏதாவது விசேஷ நாட்களாக பார்த்துட்டு நீங்கள் அந்த நாட்களில் நீங்கள் அன்னதானம் இடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணாவே நமக்கு போதுமானது. நமக்கு இருக்கக்கூடிய கர்மா எல்லாமே வந்து அழிஞ்சிடும். ஓகே, இன்னொரு முறை இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. சரி, சென்னையில இருந்து போறவங்க எப்படி டிராவல் பண்ணி போகலாம்? சென்னையில இருந்துன்னா நீங்க வந்து திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து ரொம்ப பக்கம்தான். திருச்செந்தூர்லேருந்து அதாவது நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் போகிற வழியில் விஜயாபதி, ஊர் பேர் வந்து விஜயாபதியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு அது அந்த கோவிலே. வந்து நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா இப்போ பெருமளவு எல்லாருக்குமே வந்து தெரியும். நிறைய மக்களுக்கு வந்து இப்போ வந்து விஜயாபதி விஸ்வாமித்திர டெம்பிள்லாம் தெரியும். முதல்லாம் வந்து தெரியாது. அது முதல்லாம் வந்து எப்படின்னா சும்மா ஒரு ஒத்த வழி பாதை மாதிரியே போவோம், ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்கும், இன்டீரியராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போலாம் பெருமளவு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து போயிட்டு வந்து பலன்களை வந்து அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது கற்றுக்குறோம், மந்திர பிரயோகங்கள் வந்து கற்றுக்குறோம், யோக முறைகள் நம்ம வந்து கற்றுக்குறோம். நான் வந்து புதுசாக தவம் பண்ண போகிறேன், என்னுடைய சூழ்நிலையே அந்த மாதிரி இல்லை, எனக்கு முன்னாடி குரு யாருமே இல்லை, குரு இல்லாமலே நான் வந்து இந்த கலைகள்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றவங்களாம் நீங்கள் விஜயாபதி போயிட்டு நீங்கள் விஸ்வாமித்திரரை போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா விஸ்வாமித்திரர் கடும் தவம் பண்ணி தான் அவருக்கு எத்தனையோ இடர்களை மீறி அவர் வந்து ஒரு தவ வாழ்க்கையில் வந்து ஒரு ரிஷியாக வந்து மாறினார் விஸ்வாமித்திரர். அந்த மாதிரி நீங்கள் ஒரு தவம் புதுசாக நான் கற்றுக்கிறேன், புதுசாக மந்திர பிரயோகங்கள் கற்றுக்கிறேன், நான் புதுசாக நீங்கள் வந்து வேதங்களில் நீங்கள் சதுர்வேதங்களில் எந்த வேதம் எடுத்தாலும் ரிக்கோ யஜுரோ சாமமோ இல்லை அதர்வண வேதமோ எந்த வேதம் எடுத்தாலும் அந்த வேதங்கள் எனக்கு சீக்கிரமாக சித்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் விஜயாபதி போயிட்டு விஸ்வாமித்திரர் பார்த்துட்டு வரீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சித்தி அடையும் நமக்கு. இந்த விஸ்வாமித்திர கோயிலுடைய வழிபாட்டு முறைகள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, குறிப்பிட்டு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் இந்த கோயிலுக்கு போய் இந்த வழிபாட்டு முறைகள் செஞ்சு அவங்களுக்கு பலன் கிடைக்கும், அப்படி ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குமா இந்த கோயில்? ரொம்ப நாளாக வந்து திருமணமே எனக்கு வந்து நடக்கலை, நான் வந்து பொண்ணு தேடிட்டே இருக்கேன் அப்படின்ற ஆண்களாக இருந்தால் ஒரு 11 புடவை எடுத்துகிட்டு போயிட்டு அவராண்ட படைச்சி திருமணமானவர்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும். பெண்களாக இருந்தால் அதே மாதிரி வேட்டி சட்டை துண்டு இது வாங்கி வச்சு அவராண்ட படைச்சிட்டு அதை எடுத்து போய் தானம் கொடுக்கணும் 11 பேருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா தானம், வஸ்திர தானம், அதாவது அன்னதானம் வந்து எப்படி சிறப்போ
அதே மாதிரி வஸ்திர தானமும் ரொம்ப சிறப்பு. ரொம்ப நலிவடைஞ்சு திருமணம் ஆயிட்டு நலிவடைஞ்சு போனவங்களுக்கு நம்ம போய் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க மனசு எவ்வளவு சந்தோஷம் அடையுதோ, அந்த அது அது அளவுக்கு அவ்வளவு வேகமா இவங்களுக்கு ஒரு திருமணம் வந்து நடந்துரும். இதே மாரி குழந்தை பேர் இல்ல. ரொம்ப நாளா எனக்கு வந்து குழந்தை பேரே வந்து இல்ல. நான் நெறைய ஸ்தலங்களுக்கு வந்து சுத்தி கிடக்கிறேன். எனக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்க மாட்டுது அப்படின்னா, ஒரு உலகத்தையே உருவாக்குன ஒரு விஸ்வாமித்திரர். ஒரு புதிய உலகத்தையே உருவாக்குற ஒரு சொர்க்க லோகத்தையே வந்து உருவாக்கி குடுக்குறாரு. அந்த அளவுக்கு வல்லமை பெற்ற ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ரிஷி அவர், சித்தர் அவரு. நீங்க அவராண்ட போயிட்டு நீங்க என்ன கேட்டாலும் குடுப்பாரு. அதாவது நமக்கு இது நடக்கணும், அது நடக்கணுன்றதெல்லாம் இல்ல. என்ன கேட்டாலும் குடுப்பாரு. ஆனா அவருக்கு என்னன்னா, தன் மக்கள் வந்து மகிழ்ச்சி அடையறதுக்காக தான் ஒரு தவத்துக்கே வந்து போறாரு. கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக தான். தன் மக்கள வந்து மகிழ்ச்சி அடையறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால என்ன உதவ முடியுமோ, உங்களால என்ன முடியுதோ, உங்களால ஒரு சின்னதா வந்து உதவி செய்ய முடியுது அப்படின்னா, நீங்க அவராண்ட போயிட்டு வேண்டிட்டு, அவராண்ட ஒரு பொருள வச்சுட்டு நீங்க வந்து குடுக்குறீங்க அப்படின்னா, அத உடனடியா வந்து நடத்தி குடுப்பாரு. உண்மையாவே வந்து நடத்தி தருவாரு. நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னாவே. நம்ம சும்மாவே போயிட்டு சும்மா தரிசனம் பண்ணிட்டு வரேன். நானு சும்மா போயிட்டு அன்னதானம் பண்றேன். என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்றேன். என்கிட்ட காசு இருக்குன்னு வஸ்திர தானம் பண்றேன். அப்படின்றத விட நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு என்ன நடக்கணும்? ரொம்ப இல்லாதவங்களா பார்த்து தேடி போயிட்டு குடுக்கறது. இல்லாதவங்களுக்கு நம்ம இப்ப இந்த மாரி வஸ்திர தானங்கள் தேடி போயிட்டு குடுக்கறது. இந்த மாரிலாம் செய்றோம் அப்படின்னா, கேட்டதை எல்லாத்தையும் நமக்கு உடனடியா நடத்தி, நடத்தி நமக்கு வந்து குடுப்பாரு. ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து விஸ்வாமித்திரர் கோயிலினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு? யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு போணும்? என்ன மாரி வழிபாட்டு முறைகள், என்ன மாரி தானம் குடுக்கணும் அப்படின்றத பத்தி நெறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நன்றி.